ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த பொழுது அநேக காரியங்களை குறித்து உவமைகளாக சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 78:2 நாம் வாசிக்கிறோம், என் வாயை உவமைகளால் திறப்பேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உவமைகளை சொல்லும்போது அப்படித்தான் சொன்னார். ஏன் ஆண்டவரே இவர்களிடம் உவமைகளாக நீர் பேசுகிறீர் என்று சொல்லி சீசர்கள் கேட்கும் பொழுதும் அவர் அப்படித்தான் சொன்னார், என் வாயை உவமையினாலே நான் திறப்பேன். சரி, உவமை அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை ஒரு கதையின் மூலமாக சொல்வது, அதுதான் உவமை. இந்த நற்செய்தி நூல்களிலே நீங்கள் அநேக உவமைகளை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த உவமைகளினுடைய எண்ணிக்கை என்ன என்று கேட்டால் ஒரு சில முரண்பாடுகள் உண்டு. ஆனால் பொதுவாக 38 அல்லது 39. 38 என்பது 38 உவமைகளை நாம் இந்த நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்க முடியும். சரி, எந்த நற்செய்தி நூலிலே உவமை எதுவும் இல்லை? யோவானுடைய நற்செய்தி நூலில் ஆண்டவர் சொல்றதாக எந்த ஒரு உவமையும் சொல்லப்படவில்லை. ஏன்னா யோவானுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. அவர் தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல அவர் எழுதிட்டு இருப்பார். ஆனா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்திகளிலும் அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சரி, அநேக உவமைகள் சொல்லப்பட்ட நற்செய்தி நூல் எது? மார்க்கா? மத்தேயுவா? இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, சொல்லிருங்க. லூக்கா, அதன் பிற்பாடு மத்தேயு, அதுக்கப்புறம் தான் மார்க்கு. மார்க்கு சின்ன புக்குங்க, அதுல எவ்வளவு ஓமையை சொல்லிட முடியும்? லூக்கா தான் அதிக ஓமைகளை சொல்லியிருக்கு. அந்த ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரனுடைய கதை எதுல வரும்? லூக்கா. சரியா? இப்படி லூக்கால நிறைய விசேஷத்த ஓமைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம பார்க்க போறது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திலே இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள், இயேசுனுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த உவமையை கேட்கும் பொழுது அதிலிருந்த சத்தியம் அவர்களுக்கு மிக தெளிவாக புரிந்தது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சிறு குழந்தைக்கு ஏதோ ஒரு சத்தியத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா அதை ஒரு கதையின் மூலமாக நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க அதை ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு கதை வடிவில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே முறைமையை தான் அவர் பின்பற்றுகிறார். அவருடைய நாட்களிலே கூட இருந்த அவருடைய சீஷர்களாகட்டும் அல்லது அந்த ஜனங்களாகட்டும் அவர்களுக்கு புரியும்படியாக அந்த சத்தியத்தை விளக்கும்படியான அந்த கதைகளை அவர் சொன்னார். ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உவமைகள் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய குழப்பங்களை கொண்டு வரும். அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த சீஷர்களாகட்டும் அல்லது ஜனங்களாகட்டும் இந்த உவமையை கேட்ட பொழுது என்ன அவர்களுடைய மனதிலே புரிந்து கொண்டார்களோ அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உவமைகள் எளிதாக இருக்கும். இதிலே இந்த 13வது அதிகாரத்திலே மாத்திரம் 7 உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். 7 உவமைகள். இந்த 7 உவமைகள்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு 51வது வசனம் அதை மட்டும் வாசிங்களேன். மத்தேயு 13:51. அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அவருடைய சீஷர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இங்கே சீஷர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஆமாண்டவரே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அறிந்து கொண்டோம். இந்த 7 உவமைகள் எல்லாம் அவர் சொல்லி முடிச்ச உடனே அவங்க கிளியர், எங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 7 உவமைகளை பார்க்கும்போது இதுல முதலாவதாக அவர் சொன்ன ஒரு காரியம் விதைப்பவனின் உவமை. அதை சொல்றார். இது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இதிலே விதைப்பவன் உவமை அப்படின்னு சொல்லி சொல்றதுல
என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, விதைக்கிறவன் நல்ல நிலமா பார்த்து விதைக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்ட் தானே? இப்போ நீங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கீங்க, கையில விதை இருக்கு உங்ககிட்ட, நல்ல விதைகள். இந்த விதைகளை நீங்க விதைக்க போறீங்க. எந்த இடத்துல போய் விதைப்பீங்க? கட்டாந்தரையில போய் விதைப்பீங்க? இல்ல, நல்ல நிலமா, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இடமா பார்த்து விதைப்பீங்க. அப்ப விதைப்பவன் உவமை அப்படின்னு சொல்லி சொல்றதுலயே நிறைய முரண்பாடுகள் வரும். ஆனா இந்த விதைப்பவன் உவமை அப்படின்னு சொல்லி சொல்றதை விட மண்ணின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இது சரி. இங்க ஆண்டவர் இந்த விதைப்பவன் உவமையிலிருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மண்ணின் தன்மை எத்தகையது, அந்த மண் இந்த பெற்றுக்கொண்ட இந்த நல்ல விதைக்கு எப்படிப்பட்ட பிரதிபலன்களை தருகிறது. மொத்தம் எத்தனை விதமான மண்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? 4. சரியா? 1 கற்பாறை, அது என்னது? பாதை, பாதையின் அருகே விதைக்கப்பட்டது. இன்னும் கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் வேர் விட்டு போன ஒன்று. அடுத்து 3ஆவதாக முட்களால் அந்த செடி மேலும் வளர முடியாத அளவுக்கு அதை நெருக்கி போட்ட ஒன்று. 4ஆவது நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பிரதிபலன்களை தந்தது அப்படிங்கிற இந்த ஓமையை ஆண்டவர் சொல்றார். இந்த ஓமைக்கான விளக்கத்தையும் ஆண்டவர் சொல்லிடுறார். அடுத்து 2ஆவதா ஒரு ஓமையை சொல்றார். என்ன ஓமை? 24வது அதிகாரம், 13வது அதிகாரம் 24, 25. வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். இங்கே சொல்றாரு, நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. எது? பரலோக ராஜ்யம். இதுல ஃபுல்லாவே அவர் சொல்லக்கூடிய காரியம் எல்லாம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த மனுஷன் நித்திரை பண்ணும் பொழுது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இது 2வது உவமை ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். இது வந்து இப்படி அந்த களைகளை நாங்கள் எடுத்து போடட்டுமா என்று அந்த வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த மனுஷன் சொல்லுகிறான், வேண்டாம், அந்த கோதுமைகளோடு அந்த களைகளும் வளர்வதற்கு விடுங்கள். அறுப்பு காலம் என்று ஒன்று உண்டு. அந்த அறுப்பு காலத்திலே அவைகளை தனித்தனியாக பிரித்து விடுங்கள். இந்த களைகளை நீங்கள் தனி கட்டுகளாக கட்டி அவைகளை அக்னியிலே சுட்டெரியுங்கள். கோதுமையோ என்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் பப்ளிக்கா சொல்லிட்டு வர்றாரு. பொது ஜனங்கள்கிட்ட சொல்றார். திரளான ஜனங்கள் இருக்கும்போது சொல்றார். இதற்கான அர்த்தத்தை அந்த சீஷர்கள் தனியாக இருக்கும்போது கேட்கிறார்கள். ஆண்டவரே, இப்படி ஒரு ஓமையை சொன்னீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த மனுஷன் மனுஷகுமாரன், நல்ல விதைகள் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி 38, 39ல அவர் விளக்கம் சொல்றார். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அடுத்ததா சொல்லப்பட்ட அந்த ஓமைக்கெல்லாம் ஆண்டவர் விளக்கம் சொல்லல. இந்த இடையில ஒரு 2 ஓமையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, 33வது வசனம், 31, 33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்து 33வது வசனம், வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னா என்னங்க? ஓமைனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த 13வது அதிகாரத்துல 7 ஓமைகளை ஆண்டவர் சொல்றார். இவை எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகள். இதுல பரலோக ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னொரு வார்த்தை தேவனுடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ரெண்டும் ஒன்னா வேற வேறையா?
மத்தேயு நற்செய்தி நூலிலே மாத்திரமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை பரலோக ராஜ்யம். ஏன்னா அது யூதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி நீங்கள் மற்ற பகுதிகளில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் லூக்கா 13வது அதிகாரத்திலே இதே உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனுடைய ராஜ்யம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய ஆளுகை இருக்கு இல்லையா, தேவனுடைய ஆளுகையை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு செயற்களம், ஒரு மண்டலம். இப்ப தாம்பரம் மாநகராட்சி அப்படின்னா அந்த மாநகராட்சிக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த மாநகராட்சிக்கு உட்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள், அதனுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுக்கெல்லாம் அவர்கள் என்னது, அந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அதே போல தேவனுடைய ஆளுகைக்கு யாரெல்லாம் உட்பட்டு இருக்கிறார்களோ அது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். சரியா? யோவான் ஸ்நானகன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டது. தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையில் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெண்கலத்தையும் பொன்னையும் நொறுக்கிறதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அதே தானியேல் 7வது அதிகாரம் 13-14. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இந்த பரலோக ராஜ்யமானது முன்னறிவிக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் காலத்திலே அது சமீபமாய் இருந்தது என்று அறிவிக்கப்பட்டது. அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய ஆளுகை சமீபமாக இருக்கிறது. யாரை சொல்லுகிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். இந்த மத்தேயு 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட உவமைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தவ உலகத்தினுடைய காரியத்தை 5 காலகட்டங்களாக நாம் பிரிக்கலாம். இந்த 5 காலகட்டம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி, பரலோக ராஜ்யத்தின் வளர்ச்சியின் 5 கட்டங்கள். முதலாவது, பரலோக ராஜ்யம் முன்னறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதோடு கூட சேர்த்து பார்ப்பீர்கள் என்றால் லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம், அரசர் பிரசன்னமாகி இருந்த காலகட்டம். அந்த அரசர் பிரசன்னமாகி இருந்த காலகட்டம் என்ன என்றால், யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொல்லுகிறார், இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று. அடுத்ததாக யூத ஜனங்களை இந்த மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்கிறார், இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இந்த 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் இங்கதாங்க அந்த பிரிவே உண்டாது. நீங்க மத்தேயு 12வது அதிகாரம் வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொந்தமானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருப்பார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி தங்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுவார். இந்த 12வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் சொல்றார், இதோ உங்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே.
ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள். அந்த அரசாட்சியை அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி வேண்டாம் என்று சொன்னதினாலே ஆண்டவர் அதை புறஜாதிகளுக்கும் அதை அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி செய்தார். நீங்க மத்தேயு 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா யூதர்களை குறித்து தான் அவருக்கு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா 13வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? அவர் இந்த தரையிலே இருந்தவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாரு? இப்போ கடலுக்கு வந்துட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு படகிலே அவர் நிற்கிறார். அப்ப சுவிசேஷமானது யூதர்களிடமிருந்து மாத்திரமல்ல, புறவினத்தாராய்க்கும் அது சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு சிம்பாலிக்காக காட்டுகிறார். இப்போ இது 2வது காரியம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதும், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே என்று சொல்வதும், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே என்று ஆண்டவர் சொல்வதும், இது 2வது காலகட்டம். அடுத்து இந்த அரசரை புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த அரசரை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் விண்ணுலகத்துக்கு சென்று விட்டார். அரசர் இல்லை, ஆனால் அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை தங்களுடைய உள்ளத்திலே வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த 3வது காரியம். அப்போ இந்த கடுகு விதை, புளித்தம்மா, இந்த 2ம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விண்ணுலகம் ஏறி சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலிருந்து அவர் மீண்டுமாக வருவார் இல்லையா? அந்த காலம் வரை இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான உவமை. இதுதான் 3வது காலகட்டம். அதுதான் நம்ம பார்க்க போறது. அடுத்து 4வதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு 5வதான காலகட்டம் நித்திய ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா 2 பேதுரு 1:11 நாம் வாசிக்கலாம். இது 5வது காலகட்டம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இது நித்திய ராஜ்யம். எது அப்படின்னா 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு, நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு அவரோடு இருக்கக்கூடிய நித்திய ராஜ்யம். அப்ப 5 காலகட்டங்கள் இந்த கிறிஸ்தவ உலகத்தினுடையது, பரலோக ராஜ்யத்திற்கு உடையது. இதுல இந்த 3வதாக இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. உயிர்த்தெழுதலினுடைய அந்த வரிசையை சொல்லுங்க. யாரு ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுவா? கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். சரிங்களா? அதாவது சபையில் உள்ள விசுவாசிகள், சபையிலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், சபை முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதற்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா ராப்சர். ராப்சர்னா என்ன அர்த்தம்? பறித்து கொண்டு போகுதல் அர்த்தம். சபையில் உள்ள நபர்கள், சபையினுடைய காரியங்கள், சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், அவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய காரியம். அடுத்து 2வதா உபத்திரவ காலம் வரும். உபத்திரவ காலத்துல சபை இங்க இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ உபத்திரவ காலத்திலே விசுவாசிகள்னு ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவார்கள், அவருக்காக ரத்தம் சிந்துவார்கள். அந்த உபத்திரவ கால விசுவாசிகளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அடுத்ததா உயிர் தெழுவாங்க. எப்ப? இந்த உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு. இதுதான் என்னுடைய படிநிலை, இதுதான் வரிசை. முதலாவது உயிர்த்தெழு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? அடுத்து 2வதாக இந்த உயிர் தெழக்கூடியவர்கள் உபத்திரவ காலத்திலே ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவிசுவாசிகள் எப்பங்க உயிர் தெழுவாங்க? நியாய தீர்ப்பின் பொழுது உயிர் தெழுவார். அதன் பிற்பாடு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அதன் பிற்பாடு குமாரனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். இந்த 1000 வருட அரசாட்சியிலே சபையில் உள்ள இந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்பவர்களாக காணப்படுவார்கள் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும்.
ஆனா அந்த இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குங்க. இங்கதாங்க நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த கடுகு விதை உவமை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க வேணா பாருங்க. லூக்கா 13வது அதிகாரம் 18, மார்க் 4வது அதிகாரம் 30, 32. இந்த புளித்தமா உதாரணம், இந்த உவமையை குறித்து நீங்க அடுத்த புக்ல படிக்கணும்னா லூக்கா 13வது அதிகாரம் 20, 21. இப்ப வாங்க மத்தேயு 13வது அதிகாரத்துல இந்த கடுகு விதையினுடைய உவமையை வாசிங்களேன். மத்தேயு 13, 31, 32. வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகுமென்றார். இதுல யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த உவமையை சொல்றாரு. இது நல்ல விதத்துல சொல்றாரா அல்லது இது மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரா? சிந்திச்சு பாருங்க. ஒரு கடுகு விதை, சின்ன விதை, அந்த சின்ன விதைய போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நல்லா வளர்ந்தாலே அது ஒரு புதர் மாதிரி தான் வளரும், அதுக்கு மேல வளராது. ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அந்த சின்ன விதையை போட்ட உடனே அது என்னவா மாறுதான்? பெரிய மரமா மாறுதான். அந்த மரங்கள்ல எதெல்லாம் வந்து தங்குதான்? ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து அங்க வந்து அடைக்கலமா அங்க வந்து தங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, எல்லா மரத்தை விட ரொம்ப பெருசாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். இந்த பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, மெய்யாகவே மனம் திரும்பின விசுவாசிகள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். அப்படி மெய்யாகவே மனம் திரும்பிய அந்த விசுவாசிகள் தான் ஆண்டவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா விலையேற பெற்ற முத்துவாக தெரிந்தார்கள். அவர்கள் தான் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷமாக தெரிந்தார்கள். யார் இவர்கள்? ரொம்ப உள்ளான ஒரு நிலைமை, கடுகு போல ரொம்ப சின்னதா ஒரு ஒரு கோர், அந்த கோர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள். இன்னொரு ஒரு பெரிய குரூப் இருக்கு, அவர்கள் பொய்யாய் உதட்டளவில் தேவனை அறிக்கை செய்கிறவர்கள், பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள். அவர்களும் இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த இடைப்பட்ட காலத்திலே இருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல வர்றது. எப்பொழுது சபை உபத்திரவ காலத்திலே இருந்ததோ, ஆரம்ப கால விசுவாசிகள் எவ்வளவு உபத்திரவப்பட்டார்களோ அந்த உபத்திரவத்தின் நடுவாக அந்த சபையானது ஒரு கடுகு விதையை போல இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த சபை தழும்புகளை விட்டுவிட்டு பதக்கங்களை அணிய ஆரம்பித்ததோ அப்பொழுது அது ஒரு பெரிய மரமாக மாறியது, வளர்ந்தது. ஆனால் அதனுடைய அந்த தரம் குறைந்து விட்டது. அரசாங்கத்தினுடைய அந்த அனுமதி, அரசாங்கத்தினுடைய ஒரு சப்போர்ட், இதெல்லாம் வரும் பொழுது நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே அதிகமா இருக்கக்கூடிய அதாவது ஒரு பெரிய ஒரு மதம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன மதம்? கிறிஸ்தவ மதம் தான். கரெக்ட் தானுங்க? இந்தியாவில் தான் நமக்கு என்னது மைனாரிட்டி, ஆனா உலகம் ஃபுல்லா பார்த்தோம்னா மெஜாரிட்டி. ஆனா எல்லா காலகட்டத்திலும் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள் மைனாரிட்டி தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன பயப்படாதே சிறு மந்தையே. அப்ப இதெல்லாம் எப்படிங்க வருது? இவர்கள் வெறும் உதட்டளவில் ஆண்டவரை அறிக்கை செய்கிறவர்கள். இந்த 4 விதை, அந்த 4 விதைப்பனுடைய உண்மையில 4 மணல்கள் பார்த்தோம் இல்லையா, நிலங்கள். அந்த 4 நிலங்களும் சபையிலேயும் காணப்படும். அதுதான் பரலோக ராஜ்யம். இந்த இடைப்பட்ட காலத்திலே பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட தகவமைப்பை உடையதாக இருக்கும். பாலஸ்தீன நாட்டில் கோதுமையை விதைப்பாங்க. அப்படி விதைக்கும் பொழுது அதுல ஒரு களை முளைக்கும். அது பேர் என்ன அப்படின்னா தாடிக்கலை. அந்த தாடிக்கலை பார்க்கறதுக்கு கோதுமையை போலவே இருக்கும். அந்த கலையை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா தனியா பிரிக்க முடியாது.
ஏன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த கோதுமையினுடைய அந்த வேர்ல இந்த தாடிக்கலையினுடைய வேர் என்ன செஞ்சுக்கணும்னா நல்லா பின்னி பிணைஞ்சுக்கிறோம். அதை புடுங்கணும் அப்படின்னா இந்த கோதுமையும் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த தாடிக்கலை வளரும் மட்டும் வளரட்டும்னு விட்டுருவாங்க. இந்த அறுப்பு காலத்தின் பொழுது இந்த கோதுமையை இங்கிட்டு தனியாக பிரித்து வைப்பார்கள். அந்த களை, அந்த தாடிக்கலையை என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கட்டு கட்டி அதை அக்னியிலே சுட்டெரிப்பார்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த பறவை, இந்த விதைப்பவனுடைய ஓமையில சொல்லப்பட்ட அந்த பறவை என்ன அப்படின்னா பொல்லாங்கன், பிசாசு. பிசாசினுடைய அந்த கூடாரம் கூட கிறிஸ்தவ மண்டலத்திலே காணப்படும். என்னங்க எப்படி சொல்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு ஜெகோவா விட்னஸ் இந்த உலகம் என்னன்னு சொல்லி சொல்லும், கிறிஸ்தவர்கள் தான் சொல்லும். இந்த ஒருமை கோட்பாடு உடையவர்கள் சொல்லி ஒரு குரூப் இருக்கு, அவர்களையும் இந்த உலகம் என்னன்னு தான் சொல்லும், கிறிஸ்தவம் தான் சொல்லும். இப்படி நிறைய தியரியுடைய சபைகள் உண்டு, நிறைய கோட்பாடுகள் உண்டு. இவர்கள் எல்லாம் பொதுவாக எப்படி அழைப்பார்கள், கிறிஸ்தவர்கள் என்றுதான் அழைப்பார்கள். அப்ப பறவைகள்லாம் வந்து அடைக்கலமாகுது, இது வளர்ந்துருச்சு, இது பெருகிருச்சு, எல்லா இடத்திலையும் கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி படாதீர்கள் என்பதுதான் ஆண்டவர் இங்க சொல்ல வரக்கூடிய காரியம். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையா இருங்கள். இந்த காரியம் இப்படித்தான் போகும். கிறிஸ்தவம் வளரும், அநேகர் வந்து இங்கே வருவார்கள், பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே நுழைய முடியாது. இரண்டாவதா ஒரு ஓமையை இங்கே பார்க்கிறோம். 33வது வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். புளித்த மாவு என்பது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். புளித்த மாவு என்பதே தேவனுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாவத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை புளித்த மாவு. நீங்கள் அது அநேக இடங்களிலே பார்க்கலாம். யாத்ராகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். அந்த புளித்த மாவு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எங்கிருந்து அழிக்கப்படணும், அந்த இஸ்ரவேலில் இருந்தே அழிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த புளித்த மாவு என்பது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனா எங்க ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. என்னன்னா, ஆண்டவர் திரும்ப வரும் பொழுது இந்த கிறிஸ்தவம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அது புளித்த மாவாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், திரும்பி வரும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. எல்லாம் பெயரளவுல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா அவைகள் புளித்த மாவாக இருக்கிறது. இந்த புளித்த மாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துர்க்குணம் பொல்லாப்பு என்பது புளித்த மாவாக இருக்கிறது என்று. நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயனுடைய புளிப்பை குறித்து அங்கே சொல்கிறார், இவைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று. கலாத்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கள்ள உபதேசத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், அவைகள் புளித்த மாவாக இருக்கிறது. அப்ப இந்த 2 ஓமைகளிலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த இடைப்பட்ட காலத்திலே அரசர் சென்ற நாள் முதல் அரசர் மீண்டும் வரக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம் கிறிஸ்தவம் பெருகத்தான் செய்யும், ஆனால் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் குறைவாகத்தான் இருப்பார்கள். சரி, அப்ப பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள்? இதுவரைக்கும் சொன்ன ஓமை, இதை அந்த சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப பரலோக ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பார்கள்?
யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். முதலாவதாக, மறுபடி பிறந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். இதுதான் ஒரே ஒரு காரியம். நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பீர்கள். நீங்கள் மறுபடி பிறக்கவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு காரியம். மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் இதையெல்லாம் எதை குறித்தது என்றால், பரலோக ராஜ்யத்தின் சாசனங்கள், பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஒரு சட்ட நூலாக கொடுத்திருக்கிறார். அதுதான் அங்கே இருக்கக்கூடியது. 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை என்றால் மாய்மாலமாக பணிவாக நடிப்பது அல்ல. உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் எளிமை உள்ளவர்களாக, உங்களுடைய சிந்தனை எளிமை உள்ளதாக இருக்கிறது என்றால், நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம். இங்கே அந்த பரிசேயர்கள் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்கள் வெளியரங்கமாக மாய்மாலமான காரியங்கள் செய்கிறார்கள். அவர்களை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி அதிகமாக இல்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்து நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு மேலான ஒரு காரியம் பாருங்க. மனம் திரும்பணும், பிள்ளைகளைப் போல இருக்கணும். அது நாங்க பிள்ளைகளைப் போல இருக்கிறது. உங்களுடைய அந்த மனதிலே எந்த ஒரு கோபமோ, எந்த ஒரு வெறுப்போ, எந்த ஒரு வைராக்கியமோ, துர்குணமோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த குழந்தையை போல இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் மார்க்கு 10வது அதிகாரம் 14 சொல்லுகிறார், சிறு குழந்தைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்போ நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும், குழந்தையை போல இருக்க வேண்டும். அப்ப யார் பிரவேசிப்பதில்லை? அது நம்ம முக்கியம் இல்லையா? பிரவேசிக்கிறவர்கள் ஓகே. யார் பிரவேசிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. சரிங்களா? அப்ப யாரு இதற்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னா, மனம் திரும்பாதவர்கள், மறுபடியும் பிறவாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வெறும் உதட்டளவிலே அவரை அறிக்கை செய்பவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. இந்த இடத்திலே ஒருவேளை நீங்கள் இன்னும் மனம் திரும்பி மறுபடி பிறக்கவில்லை என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல. எவனொருவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றவனாக இருக்கிறானோ, அவன் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறான். மார்க் 10வது அதிகாரம் 24-25. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. என்னிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பெயர் இருக்கிறது, என்னால் எதையும் இந்த உலகத்திலே செய்ய முடியும், என்னால் பரலோகத்திற்கு போக முடியும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், ஆண்டவரிடம் வெறுமையாய் திரும்பி போன ஒரு ஐஸ்வர்யவான், அவன் இளைஞனாக இருந்தான். அவன் இதோ நான் எல்லா கட்டளைகளையும் நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொன்னான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினாலே அதை கேட்ட பொழுது மனமடிவாகி அவன் தேவனை விட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் எவன் ஒருவன் தன்னிடத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உடையவனாக, அதன் மீது பற்று உள்ளவனாக இருக்கிறானோ, அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. கலாத்தியர் 5வது அதிகாரம்
19, 20, 21. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டும். நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம்? சுய பரிசோதனை செய்வது எல்லா கட்டத்திலும் தேவையான ஒன்று. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தின் கிரியைகளை விரும்பி செய்கிறவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். இவைகளை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்ல. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9, 10. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. யாரு? அநியாயக்காரர்கள், அநியாயம் செய்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக அடுத்து சொல்கிறார், ஒரு காலத்திலே நீங்கள் இப்படி இருந்தீர்கள், ஆனால் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டீர்கள், நீங்கள் மீண்டுமாக அதே காரியங்களை செய்யாதிருங்கள். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நீங்க 7வது வசனத்துல வாசிங்கன்னா, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அப்ப அநியாயம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜை அல்ல. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் உண்மையாகவே மனம் திரும்பி மறுபடி பிறத்தல் என்ற அனுபவத்திற்கூடாக வந்திருக்கிறோமா? அல்லது வெறும் உதட்டளவிலே இவரை ஆண்டவராக அறிக்கை செய்து நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் என்பது மிக ஒரு மேலான ஒரு காரியம். அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள், அதற்குள்ளாக பிரவேசிப்பவர்கள் மறுபடி பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், மறுபடி பிறக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெறாதவர்கள், மாம்சத்தின் கிரியைகளை விரும்பி செய்பவர்கள், அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அதாவது இந்த வாசல் இடுக்கமா இருக்கு, இதுக்குள்ள போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் என்னை எடுத்து அந்த இடுக்கமான வாசலுக்குள்ள நான் வச்சு என்ன செய்யணுமா? திணிக்கணுமா? ஆண்டவர் சொல்றது அதான். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, நான் விசாலமான பாதையில போறேன் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஆனா நீங்க இந்த இடுக்கமான வாசல் வழியா போகணும்னு சொல்லி நீங்க முயற்சி செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையோட தான் வரும். ஆண்டவர் சொல்றார், அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. பிரியமானவர்களே, மிக ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாகியம் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம். ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, ஆண்டவரை நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. லூக்கா 19வது அதிகாரத்திலே ஒரு ஓமை ஆண்டவர் சொல்கிறார். நான் சீக்கிரமா முடிச்சிடறேன். லூக்கா 19ல அரசை பெற்றுக்கொள்ளும்படியாக போன ஒரு அரசரை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அந்த அரசர் திரும்பி வருகிறார். வந்த பிற்பாடு அவனவன் செய்த பலனுக்கு தக்கன அந்த பரிசை அவர் என்ன செய்கிறார்? திரும்ப கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது அங்கே நமக்கான வெகுமதிகள் காத்திருக்கின்றன. நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் பாடுகள் படலாம், இந்த உலகத்திலே நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கலாம். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என்னுடைய ஆண்டவர் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், நான் செய்யவில்லை. என்னுடைய ஆண்டவர் பரலோகத்தின் பிரஜைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சாசனத்தை கொடுத்திருக்கிறார், அதன்படி நான் வாழ்கிறேன். இதனாலே எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை நான் சகித்துக் கொள்ளுவேன். அப்படி இருப்பவர்கள் அங்கே செல்லும் பொழுது அவர்களுக்கு வெகுமதி காத்திருக்கிறது. இதோ போன அரசர் மீண்டும் ஒரு நாள் திரும்ப வருவார்.
அப்படி வரும் பொழுது அவர் வெகுமதிகளை உடையவராக வருவார். உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கும்படியாக வருவார். அடுத்ததாக நாம் ஆளுகை செய்பவர்களாக காணப்படுவோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2-3 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் தேவனோடு ஆளுகை செய்பவர்களாகவும் நாம் இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இதோ ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நம்மிடத்தில் உள்ள புளித்த மாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் வெறும் உதட்டளவிலே அறிக்கை செய்வர்களாக இராமல் உண்மையாகவே அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். நாம் என்னென்ன காரியங்கள் செய்தோம்? பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நான் செய்த காரியங்கள் என்ன? என்னென்ன காரியங்கள் எல்லாம் நான் குறைவாக இருக்கிறேன்? அந்த குறைவுகளை எல்லாம் தேவன் சரி செய்வதற்கு இதோ காலங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பரலோக ராஜ்யத்தின் உண்மையான குடிமகன்களாக, பரலோக ராஜ்யத்தின் உண்மையான பிரஜைகளாக, தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம். ஒரு நாளிலே ஆண்டவர் வருவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7வது உவமை, கடைசி காலத்திலே தேவதூதர்கள் கடலிலே மீன் பிடிப்பதாக அந்த வலையை போடுவார்கள். அந்த வலை நிறைந்த பிற்பாடு அந்த தேவதூதர்கள் கரையிலே வந்து அமர்ந்து அதில் உள்ள நல்ல மீன்களை அங்கே உள்ளே அந்த கூடையிலே போடுவார்கள். நல்லது இல்லாத மீன்களை வெளியே தூக்கி போடுவார்கள். நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? நாம் மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது நாம் வெறும் மாய்மாலத்தோடு வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.